புதிய அறிவிப்புகள் என்றாலே நம்ம எல்லோருக்குமே ஒரு உற்சாகம். ஆவலோடு இது மாதிரி அறிவிப்புகளை நம்ம எப்போதுமே எதிர்பார்க்கிறோம். மறை மாவட்டத்தில் ஒரு ஆயர் இறந்துட்டாரு, இல்லை ஓய்வு பெற்று விட்டார் என்றால் அதற்கு அடுத்தபடியாக யார் புது ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் என்பதை எல்லோருமே உன்னிப்பாக கவனித்து வருவோம். அப்படி அந்த அறிவிப்பு வந்தவுடன் எல்லோருமே சந்தோஷப்படுகிறோம். இதில் இந்த தனிப்பட்ட நபர் ஒருவர் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை விட அந்த நபர் புதிய ஆயர் எப்படி இயேசுவின் பணியை தொடரப்போகிறார், திருத்தூதர்கள் செய்த பணியை இவர் எப்படி செய்ய போகிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. இயேசுவின் கட்டளைகளை, அன்பின் பாதைகளை எப்படி இவர் செயல்படுத்த போகிறார் இந்த மறை மாவட்டத்தில் இந்த மக்களுக்கு என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. இது போன்று பலவிதமான அறிவிப்புகள் இருக்கின்றன. புதுமண தம்பதியர்கள் கல்யாணம் செய்யும் பொழுது, அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்ற பொழுது, அல்லது நாட்டிலே புதிதாக முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ அல்லது அதிபரோ தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது, எல்லாவற்றுக்குமே அறிவிப்பு வருகின்ற பொழுது நாம் ஆவலாக தான் காத்திருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துனுடைய பிறப்பின் அறிவிப்பு, அந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். இதில் மரியா முக்கிய பங்கு வகிக்கிறாள். மீட்பின் திட்டத்திலே அவருடைய பங்கானது மிக முக்கியமானது. இதை விட ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், இதில் கடவுளுடைய திருவுளம் என்ன, கடவுள் எதை விரும்புகிறார், அது எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. முதல் வாசகத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். அந்த ஆகாசிடம் கடவுள் சொல்கிறார், உனக்கு என்ன வேண்டும், ஆகாயத்தை வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்று. அவர் அப்படி பெரிதாக எதுவுமே எதிர்பார்க்கவில்லை, நான் ஆண்டவரை சோதிக்க விரும்பவில்லை என்கிறார். என்றாலும் ஆண்டவர் இசையாஸ் இறைவாக்கினர் வழியாக இந்த சிறப்பான செய்தியை வெளியிடுகின்றார். இம்மானுவேலை நான் அனுப்புவேன் ஒரு கண்ணின் வழியாக. அவர் கடவுள் நம்மோடு என்கின்ற பொழுது நம்மோடு வாழ்ந்து நமக்கு மீட்பை பெற்று தருவார் என்ற செய்தியை அறிவிக்கிறார். இன்றைய பதிலுரை பாடல் அதிலே நாம் சொல்லுகிறோம், இறைவா இதோ வருகிறேன், உமது திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது வாசகம் எபிரேயருக்கு திருமுகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பலிகளை விரும்பவில்லை, ஆனாக இயேசு கிறிஸ்துவை போல் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த பலிகள் எல்லாம் எங்கேயோ போய்விடுகின்றன என்று. மிக முக்கியமானது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த தவ காலத்துல கூட அதிகமா நம்ம கவலைப்படுறதெல்லாம், விரதம் இருக்கிறோமா, ஜெபம் சொல்றோமா, சிலுவை பாதை செய்யறோமா, பெரியவெள்ளிக்கு பூசைக்கு போறோமா, இல்ல மற்ற பூசைக்கு போறோமா, அப்படிதான் பலவிதமாக நம்ம யோசித்துக் கொண்டே இருப்போம். ஆனால் உண்மையிலேயே இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை அடிக்கோட்டிட்டு காட்டுகிறார். இயேசு எதிர்பார்ப்பது நீ கட்டளையை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்பதல்ல, அதாவது நமது மத கட்டளைகளை, மாறாக இயேசுடைய கோட்பாடுகளை செயல்படுத்தப்பட வேண்டும். உதாரணமாக, ஒரு நாள் நீ கறி சாப்பிடாம இருந்தா நீ புனிதராக போறதில்ல, மோட்சத்துக்கு போக போறதில்ல. ஒரு நாள் நீ கறிய சாப்பிட்டுட்ட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தவ காலத்தில் அப்படின்னா நீ பாவி அல்ல. ஆனா ரொம்ப முக்கியமானது, அதை சேர்த்து, அந்த காசை சேர்த்து யாருக்கு உதவி செய்கிறாய் என்பதுதான், உனது அன்பை வெளிப்படுத்துவதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே போல உன்னையே நீ கட்டுப்படுத்துவது, உடலை, உனது ஆசையை கட்டுப்படுத்துவதுதான் இரண்டாவது நோக்கம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்துல இதெல்லாம் யோசித்து பார்ப்போம். எதற்காக பல காரியங்களை செய்கிறோம்? நமது நோன்பாக இருக்கட்டும், அல்லது நமது ஜபமாக இருக்கட்டும், அல்லது நாம் செய்கின்ற தர்மங்களாக இருக்கட்டும், எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது? கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா? டூயிங் காட்ஸ் வில். கடவுள் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறோமா? ஆர் வி டூயிங் வாட் காட் டிசையர்ஸ்? இதுதான் நம்முடைய உள்ளத்துல, ஆன்மாவில் மேலோங்கி இருக்க வேண்டும். எனவே இந்த சிந்தனையை ஆழமாக இந்த திருநாளிலே நாம் அனைவரும் பதித்துக் கொள்வோம். இறைவன் தொடர்ந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவரது அன்பில் என்றும் தொடர்ந்து வாழ்வோம், வளர்வோம்.